ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். கிளம்பியாச்சு. அவ்வளோதான், கோயிலில் போய் பூஜையை போட்டு போக வேண்டியதான். ஓகே கைஸ், ஓம் நமச்சிவாய. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, நீ அங்கே வந்துடுங்க. ஓகே கைஸ், ஆல் செட்டப். இனிமேல் கோயிலாண்ட போய் ஒரு பூஜை போட்டு கோயிலாண்ட போய் ஒரு பூஜையை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பூட்டு கொஞ்சம் புதுசாக போட்டதுனால கீர் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பூட்டு கொஞ்சம் பழகினா தான் கீர் போகிறதுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போது நம்ம கோயிலில் போய் ஒரு பூஜையை போட்டு கும்முன்னு கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் போடணும். சரி, நான் வந்து கொஞ்சம் தூரம் கழித்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கே போய் போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் போகும். இங்கே தான் இங்கே தலைவன் கோயிலில் பூஜையை போட்டு போக வேண்டியதான். ஓகே ஓகே, சர்வம் குளிச்சாச்சு. வரணுமா ப்ரோ? பாய். நீ அங்கேருந்து நடந்து விட்டோம். சரி ஓகே, வரோம் ப்ரோ. வரம்பா பத்திரம். வந்து அடிக்காது. ஓகே பத்திரம். ஓகே, ஆல் செட். கிளம்ப வேண்டியதான். நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் இல்லை, டாக்டர் அவர். இப்போதைக்கு நம்ம ரைடோட பார்ட்னர் அவர் தான். ஸோ அவரை போய் பிடிக்கணும். ஸோ அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் அஸ்வின். நம்ம அண்ணன் இங்கே தான் இருக்கார். இங்கேருந்து அவரை கிளப்பி கொண்டு போகணும். தலைவன் நிற்கிறான் பாருங்கள். இடம் இல்லையா? இடம் இருக்குது. நம்ம நிற்கிறாரு பாருங்க. நம்மளை மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஓகே, அதான் நம்ம காய்ஸ், நம்ம அண்ணன். அங்கேயா போதும்ல? இவர் தான் நான் பண்ண வேக்கட்டேன். ஒரு பண்ண டாக்டர். ஓகே, நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிரெடிட் கார்டா? அதெல்லாம் வேணாண்ணே. பாய்ண்ணே பத்திரண்ணே. இவர் தான் நம்ம அண்ணன். எல்லா உதவியும் செய்கிற மனுஷன். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதை போட்டுக்கிட்டு நம்மளாலே நோக்க முடியல. அவர் ஹைட்டாக இருக்காரு, ரொம்ப கஷ்டம். ஓகே, கிளம்பணும் தான். பெட்ரோல் போடணும். ஸோ நான் புதுசாக பேசுகிறதுனால 1-2 மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, புதுசாக பேசுகிறதுனால எப்படி பேசுறது சில இதுவெல்லாம் தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் மூன்று விளாக். ஸோ அதனால தான் நம்மளோட கோப்ரோ லென்ஸா 360 கேமரா.
பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு டேரெக்டாக இப்போ பிளான் உங்கள்கிட்ட நான் சொல்ல, அது நான் போகிற வழியில் நான் சொல்கிறேன். இப்போது பெட்ரோல் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூரில் ஹால்ட்டு. ஏன் ஹால்ட்டு கோயம்புத்தூர்லனா, நம்ம அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட பசங்களை பார்த்துட்டு, அவரோட பசங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வழி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். நாளைக்கு அவங்க பசங்களோட டாட்டா காமிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்காங்க சாரோட பசங்க. ஸோ அதனால் இது ஆன் பண்ணல, இதில் விட்டதா. ஸோ அதனால் அங்கேருந்து நாளைக்கு அவங்க ஃபேமிலி அங்கே இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு டாட்டா பாய் சொல்லி அமுச்சு விடுவாங்க. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் போய் ஹால்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வாங்கிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பங்கு போய் இப்போ அப்படி பங்கு போகும். சுத்தமாக பாருங்கள், பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போடணும், ஃபுல் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பெட்ரோல் இது. ஸோ இந்த பங்கில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் ஃபஸ்ட்டு பங்க், ஃபஸ்ட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் எதனா டீ ஷாப்பில் போயிட்டு டீ சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். பிளான்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்து என்ன பிளான்ட்டு. ஓகேவா? இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஆடாடாடாடா ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளே தாங்கலை காய்ஸ். ஓட்டு நொறுக்கி தள்ளுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஷூ அது என்னன்னா, அதை போட்டு கீர் போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீர் அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. மிச்சபடி ஓகே தான், கீர் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி காற்று வேறு லெவலில் அடிக்குது காய்ஸ். சரியான காற்று, முரட்டுத்தனமாக அடிக்குது. இவ்வளோ லக்கேஜ் ஏற்றி இந்த வண்டியே பைபாஸில் ஒரு மாதிரி தள்ளுது. மக்கா ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. நம்ம அண்ணன் முறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. இறங்கிடாரு, அதை அந்த சீட்டில் ஒரு ஹீட்டுக்கு அது போட்டிருப்போம், அதை அறுத்து விட்டாப்புல. இறங்க முடியல அவரால். டக்குன்னு உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த சீட்டு கவரு அது அறுத்து விட்டார். அதை தெரிஞ்சு பாருங்க, லைட்டாக அறுத்து விட்டாப்புல. ஐயோ, ஆள் ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிறாரா, தகான காலை போட முடியல வெளியில். நானே இறங்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கி ஆகணும், ஒரு வழி கிடையாது. ரொம்ப பொறுமையாக இறங்கணும். காற்று தெரிதுங்களா, ரொம்ப இத்தனைக்கும் 65 தான் போகிறேன். காற்று பாருங்கள் எப்படி தள்ளுது, பயங்கரமாக தள்ளுது. தலைவன் 100-110 பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காப்புல. இது என்ன வண்டி? ஓகே, அதான் ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரெகுலராக ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூர் போனால் அந்த இடத்துல மேக்ஸிமம் டீ வந்து அங்கே தான் குடிப்போம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் ரூமு அதெல்லாமே எல்லாமே இருக்கும். நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் போகிறது இல்லாமடா பிளாக் போடுவேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, திருச்சியிலேருந்து கிளம்புறோம்ல, எங்கெங்கே என்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். பெட்ரோல் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். பெட்ரோல் 1500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப வேகமாக போனால் நாய்ஸ் அடிக்கும். ஸோ அதனால தான் வீடியோக்கு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபி பாயிண்ட்டில் போய் அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இந்த பூட்டில் நான் காமிக்கிறேன், செம்ம கடுப்பு வாய்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் அப்பப்போ. தான் நிறைய வீடியோ பார்க்க போகிறோமே. ஓகே, இப்போ கொஞ்சம் முறுக்கலாம். அண்ணன் போயிட்டார், அது கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு காஃபி பாயிண்ட்டில் பார்க்கலாம் கைஸ்.
இதுதாங்க நம்ம டீ குடிக்கிற கடை. அங்கேயே கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுதான் கோயம்புத்தூர் வந்தால் இந்த கடையில் கொஞ்சம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் செமையாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர். ஒரு காஃபியை சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூம் எங்கே போடுறோம், எங்கெங்கே சுற்றுறோம், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இதுதான் காய்ஸ் நம்ம டீ குடித்த இடம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம மேலே பாருங்கள், ஒரு 10 பேர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எங்கே போகிற, எந்த டெஸ்டினேஷன். அவ்வளோதான், அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம். லைட்டாக காஃபி குடிக்கல, சாப்பிடல, பசி எடுக்கல, ஸ்டார்ட் ஒரு லெமன் சோடா மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான் காலி. ஓகேம்மா, இல்லை அங்கிள், பாய் அங்கிள். பாய் அங்கிள், பாய் அங்கிள். லாரி திருப்புற மாதிரி திருப்புறதா தான் இருக்குது. பாய் பாய். ஒரு 10 ஃபேன்ஸ் அவருக்கு, இங்கே 10 சப்ஸ்கிரைப் பிடிச்சிட்டாரு. அவர் நல்ல எல்லார்ட்டையும் பேசி, டாக்டரில் சகஜமாக எல்லார்ட்டையும் பேசி அவருக்கு, நமக்கு யாருன்னா பேசணும் கூச்சமாக இருக்கும், அவருக்கு அதெல்லாம் செட் ஆயிடுச்சு. நமக்கு சடான்னு பேசுறதெல்லாம் நமக்கு வராது. எதனா கேட்டால் கொஞ்சம் கூச்சப்படுவேன் நான். அவர் அப்படி இல்லை, எல்லா கிளைண்ட்ஸும் பார்த்து பேசி எல்லாம் பழகிட்டார். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனில் மீட் பண்ணலாம். அது அடுத்து நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு, எங்கே ரூம் போடுறேன், அடுத்து ஒரு பிளான் இருக்குது, அதை நான் அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கோயம்புத்தூருக்குள்ளே இந்த ரெசிடென்சியில் தான் இன்றைக்கி நைட்டு ரூம் போட போகிறோம். இதுதான் அண்ணனோட பசங்களை பார்த்துட்டு தான் நாளைக்கு காலைல கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம். ஸோ இனிமேல் அந்த ரூமு அதெல்லாம் போய் தலைவன் பார்க்க போகிறாரு. அவர் ரெகுலராக இங்கே வந்து தங்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு என்னன்னு தெரியும். ஓகே, பார்க்கிங்கு தான், உள்ளெல்லாம் இல்லை பார்க்கிங், ரோட்டு மேலே தான் பார்க்கிங். எல்லாத்தையும் கட்டி எடுத்து போய் உள்ளே வைக்கணும். ஓகே கைஸ், ரூமில் போய் பார்ப்போம். ஓகே கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு, ரூம் போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. லக்கேஜஸ் எல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸு, ஸோ ஃபேனில் காயுது, ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் அதான் இது அவரோட அண்ணனோட பெட்டு. ஸோ இது நம்மளோட பெட்டு. ஸோ இதுதான் ரூமு. அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது ஒரு ரெஸ்ட் ரூம். இதுக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூமு. வாழை செம்மையாக இருக்குது, வாழை நல்லா. ஓகே கேஸ், பசி போய் சாப்பிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம தங்கி இந்த ஹோட்டல் பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் கிடையாது. ஸோ அந்த ஹோட்டல் பக்கத்து பில்டிங்கே பார்த்தீங்கன்னா பாரு. ஸோ அதில் வந்து சாப்பிட வந்திருக்கேன். இதான் பார். ஓகே, லைட்டாக ஒரு கொஞ்சம் சும்மா ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். மணி 4 காலையில் சாப்பிடல. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே இதான் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து லைட்டாக சாப்பிட்டு அவ்வளோதான் ரூம் போக வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், ரூமுக்கு போய் சாப்பிட்டு செம்ம பசி, சரியான டயர்டு. அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டேவா, ஸோ அதெல்லாம் போட்டு ஓட்டுறதால கொஞ்சம் அனர்த்தமாகி போச்சு. ஓகே தான், ஒரு 2-3 நாளில் செட் ஆகிடும். போட்டு கழட்டு அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சரியாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூமில் போய் பார்க்கலாம். போய் சாப்பிட்டு என்ன சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ முடிஞ்சால் அது வந்தோடனே ஒரு கிளிப்பு போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டுமாரோ பார்க்கலாம். ஓகே, பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டே நல்லா அமையணும். ஓகே, பாய், குட் நைட், டாட்டா. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.